Good evening to all of you. Today's Chief Guest, Dr. Benaga Manikaraj, who is a pediatric and preventive dentist at Coimbatore. She is today's function's Chief Guest. Respected Managing Director, Dr. Chandran, respected school head and school director, Dr. Chandran, the principal, head of the school, Satyavati, the remaining teachers, my dear parents, out of that, my dear students, good all of you. Really, what we think we want to implement in our school, that is our individual ideas, individual thinking, because what if there is partners, then we cannot implement anything which we decide. But this is our separate family school. That's why what we want to do in our school, we can do. That's why we are implementing all the activities, not only focusing education. We are giving all training programs, and they must know how to live in the world. They must be a best citizenship of the world. Like that only we are giving training for the students. And for each and everything, we are asked all the parents to involve in our school campus, school programs and everything. That's why whenever our head of the institution, Satyavati, is given that annual report and everything, you might know what the things we are giving to our students. That is the main thing. And the annual report எல்லாம் பார்த்துக்கலாம். நம்ம என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், எப்படி செஞ்சுட்டு இருக்கோம், என்ன பண்ண போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அந்த உங்களுக்கு சார்ட் ரிப்போர்ட் நான் பார்த்தீங்கன்னா காலையில் 6 o'clock குழந்தை எந்திரிக்கணும், 6:30 என்னென்ன பண்ணணுமோ அதே மாதிரி 9 to 3 ஸ்கூல் டைமிங்ஸ், அந்த ஸ்கூல் டைம் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது என்னென்ன ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணணும், இது எல்லாமே பெற்றோருடைய கையில் தான் இருக்குது. அதாவது ஸ்கூல் அது ஒரு பார்ட். நீங்கள் எங்ககிட்ட 6 மணி நேரம் 7 மணி நேரம் இருக்கிறாங்கனாக்க அதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ செஞ்சுட்ருக்கோம். த ரிமைனிங் டைம் இஸ் வித் யுவர் பேரண்ட்ஸ். ஸோ நீங்கள் பேரண்ட்ஸும் நாங்களும் சேர்ந்தால் தான் அந்த குழந்தைய டெவலப் பண்ண முடியும். நாங்கள் என்ன கொடுக்குறோம், என்ன ஹோம்ஒர்க் கொடுக்குறோம், என்ன ரீடிங் கொடுக்குறோம், ஹேபிட் கொடுக்குறதெல்லாம் குறிப்பாக தாய்மார்கள் கிட்ட இருந்து பார்க்க வேண்டிய கடமை. நீங்கள் வேறு என்னென்ன நம்ம நீங்கள் சேர்த்துக்கிற சொத்தெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க காசு பண்ணிட்டீங்க. நல்ல எஜுகேஷன், நல்ல ஒழுக்கமான குழந்தையை உருவாக்கணும்னாவே போதும். இன்றைக்கி இருக்கிற சூழல் அது இன்னும் ஃபியூச்சர் எப்படி இருக்குமோ தெரியாது. அந்த மாதிரி நம்ம குழந்தைங்க உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அது குறிப்பாக தாய்மார்கள் தான். நீங்கள் என்ன டிவி பார்த்தாலும் ப்ரோக்ராம் பார்த்தாலும் குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டு அந்த குழந்தைங்க வீட்டுக்கு வந்துட்டால் அவங்க தான் சொல்லுவோம். நேற்று கூட நம்ம சைக்காலஜி டாக்டர் யுவராஜ் சொல்லியிருந்தார். டாக்டர் யுவராஜ் அவர்களும் சொல்லுவோம், என்ன செய்யணுமோ குழந்தைங்க வந்தோடனே யூ ஹேவ் டு டிஸ்கஸ் வித் தி பேரண்ட்ஸ், யுவர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ். குழந்தைங்களோட பேசணும். நம்ம அப்பா அம்மா என்ன, யார் என்ன, ஃபேமிலியே அவங்களுக்கு தெரியறதில்லை. நம்ம அப்பாவுடைய ஃபேமிலி என்ன, அம்மாவுடைய ஃபேமிலி என்ன, அவங்க யார் இதெல்லாம் நம்ம ஃபேமிலி ட்ரீயை போட்டு வச்சுருக்கோம் வீட்டில். இப்போட நாங்கள் இருக்கிற பசங்களுக்கு எல்லாத்துக்கும் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அண்டர் கிராஜுவேஷன் யூகேஜி முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டாண்டர்ட் வர போகிறாங்க. யூகேஜி கிராஜுவேஷன் வச்சுருக்கிறது காரணமே அவங்க எல்கேஜிலேருந்து அடுத்தது ஸ்டாண்டர்ட் வராங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் இனிமேல் அவங்க தான் பையன் அப்படிங்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் 1, ஸ்டாண்டர்ட் 2, ஸ்டாண்டர்ட் 3 அப்படி தான் சொல்ல போகிறோம். 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் தான் சொல்ல போகிறோம். அப்புறம் தான் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கான்னு சொல்லுவோம். ஸோ அந்த பையனுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரணுங்கிறதுக்காக தான் நேற்றுக்கு நாங்கள் அந்த யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் நடத்தோம். அது மாதிரி ஒவ்வொன்றும் வந்து கூட பார்த்தீங்கன்னா 6th 5th முடிச்சு 6th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னு கேட்டிங்கன்னாக்க அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன். நீங்கள் நேற்றோட நான் அந்த கிராஜுவேஷன் கொடுத்து பட்டாமணி வந்துட்டு இவருடைய பேரண்ட்ஸ்லாம் கேட்டேன்னா அந்த ஃபோட்டோவை டெய்லி பையன் பார்க்குற மாதிரி, குழந்தைங்க பார்க்குற மாதிரி வச்சுருக்கேன் வீட்டில் ஒட்டி ஃபேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போது நம்ம யூகேஜிலேயே நம்ம பட்டம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்துடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஹி வில் டெவலப் ஸ்கில்ஸ். நமக்கு சாதாரணமாக இல்லை, மனித பிறவியில் பார்த்தீங்கன்னாக்க நமக்கு 6 அறிவு. ஓரறிவு உள்ளது தாவரம், 2 அறிவு உள்ளது பூச்சி புழு, 3 அறிவு உள்ளது பூச்சி, 4 அறிவு உள்ளது ஊர்வன, 5 அறிவு உள்ளது விலங்குகள் புறப்பன, இதெல்லாம் 6வது அறிவு தான் நாம். இவ்வளவு ஜெனரேஷன் வந்தபோது எவ்வளோ கெப்பாசிட்டி நமக்கு இருக்குன்னு நினச்சி பாருங்க. நம்மகிட்ட நிறைய அறிவு பொட்டன்ஷியல் இருக்குது. அதை முறைப்படி அந்த குழந்தைங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். அதுக்கு தாய்மார்கள் தயவு செய்து கேட்குறேன்,
குழந்தைங்க வீட்டுக்கு வந்தவுடனே முதல்ல குளிக்க வச்சுட்டு ஒரு மில்க் பாலோ ஏதோ கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஹோம்ஒர்க், என்ன ஸ்கூலில் நீங்கள் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க, என்ன பண்ணாங்க, என்ன நீ பண்ணியிருக்க, ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்களா, ரீடிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கா இல்லையா. இப்போலாம் பார்த்தீங்கன்னா புக்ஸ் நிறைய படிக்கணும். அதுக்காக தான் நாங்கள் புக் ஃபேரே நடத்துகிறோம். பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் வர புக் ஃபேர்லாம் முக்கியம் இருக்கோம். ஏன்னு கேட்டிங்கன்னா பேரண்ட்ஸ் தெரியணும், நீங்களும் படிக்கணும், குழந்தைகளையும் படிக்க வைக்கணும். நம்ம என்ன தான் பண்ணாலுங்க எதிர்காலத்தில் நம்ம குழந்தை நல்ல ஒழுக்கமான அறிவுள்ளவனாக ஒரு இந்தியாவுடைய பிரஜை ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஒரு பையனை கொண்டு வந்துட்டாவே போதும். அது கல்வி மட்டும் பத்தாது, எல்லா ஒழுக்கமும் கொடுக்கணும். வீட்டில் நம்ம குழந்தைங்க வந்துட்டா அப்பா அம்மா எவ்வளோ நேரம் இன்ட்ராக்ஷன் பண்ணணும்னு நினச்சி பாருங்க. நம்ம அவங்க மாதிரி வருவாங்க போய்ப்பான், அம்பாட்டி அவங்களுடைய டியூட்டி பார்த்துட்டு போனாங்க. நம்ம அவங்களோட குழந்தைய கலந்துரையாடலே கிடையாது. So whenever we have interaction with the students, then only it is able to understand what is what. நம்ம என்ன பையன் பண்ணியிருக்காங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம அதே மாதிரி வீட்டில் வந்த உடனே நம்ம அப்பா அம்மா என்ன பேசணும், எப்படி குழந்தைங்க இருக்கணும், அட்ராக்ட் பண்ணணும், அவனோட இன்ட்ராக்ஷன் பண்ணணும், இதெல்லாம் சைக்காலஜிக்கலி இட் இஸ் a must nowadays. நம்மகிட்ட எப்பவுமே நம்ம டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். பையன்களுக்கும் அப்பாவுக்கு இருக்க உறவு, அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் நமக்கு அட்டாச்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா தூரமாக போயிட்டே இது இருக்கக்கூடாது. நம்மளுடைய ஃபோக்கஸே நம்ம குழந்தைங்க தான். அவங்களுக்கு நம்ம என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம், என்ன வேணும், வாட் யூ வாண்ட். இன்னொன்று அந்த பையன் நான் பாருங்கள், இப்போ கூட நேற்றுக்கு ப்ரோக்ராம் நடக்கும்போது கூட ஒரு கடைசியில் ஒரு குழந்தை சுமார் தான் ஆடுது, சென்டரில் நல்லா ஆடி இருக்காங்க. ஏன் நம்ம உள்ள ஆடலே நினைக்கக்கூடாது. ஷீ கேன் டூ, புரியுதுங்களா. ப்ராக்டிஸ் இருக்கும்போது கொஞ்சம் அவங்க கவனம் இருக்கும், அவ்வளோதான் முடிய. அதை நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. அவன் நல்லா பண்ணுறான், அவன் நல்லா படிக்கிறான், நீ ஏன் நல்லா படிக்கல, இந்த கம்பேரிசன் பண்ணிட்டாவே போச்சு. ரைட்டு சைக்காலஜிக்கெலாம் நம்ம அதனால தான் இந்த குளோபல் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வெரி குட் தான் போடுவோம். யாருக்கும் பேடுங்கிறது வரக்கூடாது, அதேமாரி மார்க்ஸ் போடக்கூடாதுங்கிறது தான் அந்த கான்செப்ட். அதனால தான் இங்கிலீஷ் ஸ்கூலில் ஆரம்பிச்சோம். இவ்வளோ செய்யணும் நாங்கள். நீங்களும் அதே மாதிரி தயவுசெய்து குழந்தைங்கிட்ட கம்பேரிசனே பண்ணாதீங்க. இந்த அவங்களுக்குலாம் பிள்ளை நல்லா படிக்கிறாங்க, அவங்கள இனியே படிக்கல அப்படின்றாவே முடிஞ்சு போச்சு. மைனஸ் யூ கிவ் ஆல்வேஸ் பாசிட்டிவ் திங்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். தட் இஸ் மெயின் பாசிட்டிவ். எப்பவுமே பாசிட்டிவாக தான் சொல்லணும், நெகட்டிவாக சொல்லவே சொல்லாதீங்க. அது நெகட்டிவ் இப்போ அஃபெக்ட் ஃபியூச்சர் ஆல்சோ. அதனால் என்னோட சொன்னார், டாக்டர் ஒரு பையன் நல்ல பிரில்லியன்ட்டு டாக்டர் ஆகிட்டான். ஆனால் சின்ன வயசுலேருந்தே அவன் குடும்பம் அப்பா தெரிஞ்சு அவன் ஹி வாண்ட் டு பிகம் an engineer, but because of the parents' compulsion he became a doctor. டாக்டர் 40 ரூபா கட்டி டாக்டராக ஆக்கிட்டாரு. பட் டாக்டராக அவன் வேணும்னே அப்பா பனிஷ்மெண்ட் அப்பா அவங்க கொடுக்கணும்னே ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஃபெயில் ஆகிட்டான் சப்ஜெக்ட் வேணும்னு. அப்புறம் அதுக்கு மேலே சைக்காலஜியாக போய் பெரிய டாக்டரை கன்சல்ட் பண்ணி சைக்காலஜிஸ்ட்டை பார்த்து அதுக்கப்புறம் மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் வேணும்னே அவன் அப்பா அம்மா மேலே இருந்த கோபத்தை மறந்து விட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் அரியரெல்லாம் பாஸ் பண்ணி அப்புறம் டாக்டர் முடிச்சிட்டாரு. ஸோ பாருங்க, எங்கள் சின்ன வயசில் அப்பா அம்மா அடிக்கிற அடி, அதை அவனுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட்டு, அவனுக்கு எப்பவுமே அவனோட கம்பேர் பண்ணி பேசுறதெல்லாம் எங்கே போய் பாதிக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா காலேஜில் மெடிக்கல் காலேஜில் போய் பாதிக்கும். இது மட்டும் இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் தயவுசெய்து நம்மளுடைய குழந்தைகளை எப்பவுமே மோட்டிவேஷன் பண்ணுங்கள், ஸ்டூடெண்ட்ஸை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ அப்பா வெளியே பிஸ்னஸ் வெளியே போயிட்டாரு கூட அம்மா எப்பவுமே இங்கே இது டே ஸ்கூல் தான். இந்த குழந்தைங்க உங்கள் கையில் வரும்போது நீங்கள் தான் கவனித்து பார்க்கணும். அதில் எந்த விதமான முறையை சொல்கிறேன். அதே மாதிரி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் நியூஸ் பார்த்துருக்கீங்க. அந்த குழந்தைங்களுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சு போட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸ் கட்டுப்பாடு, ஃபியூல் வார் நடந்துட்டு விளையாட போகிற இதெல்லாம் சொல்லுங்க. they must know what is happening around us. நம்மளை சுற்றி உலகத்தை சுற்றி நம்மளுக்கு சுற்றி என்ன உலகத்தில் நடக்குதுன்னு குழந்தைங்களுக்கு தெரியும். இந்த மாதிரியெல்லாம் நம்ம காமன் திங்கிங் கொண்டாந்து கொடுத்துருக்கோம்னாக்க டெஃபினெட்லி they will create a mind. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு தெரியும். அதே மாதிரி ஜெனரல் நாலேஜ் அவங்களுக்கு நல்லா கொண்டாட முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நம்ம நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டே வந்தோம்னாக்க கண்டிப்பாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் எதிர்காலத்தில் கண்டிப்பாக மாறும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா காலேஜில் என்ன பார்த்தீங்கன்னா கூட பசங்களாம் ரீல்ஸை போடுறாங்க, கோயிலுக்கு மேலே போய் ஒரு பேரண்ட்ஸை டான்ஸ் ஆகிருக்காங்க. இதெல்லாம் நியூஸை போட்டு அந்த குழந்தைங்க மைண்டையே மாற்றிடுறாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி சேனல்லே போடாதீங்க. நமக்கு வேண்டியது குழந்தை நல்லா அவங்களுக்கு கல்வி வேணும், அறிவு வேணும். நம்ம குழந்தைங்களோட ஒரு உறவாடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளுடைய அப்பா அம்மா கிட்ட தாத்தா கிட்டலாம் நம்ம குழந்தைங்க பேச வைங்க, ஒரு கதையை சொல்ல வைங்க. அந்த மாதிரியெல்லாம் கொண்டுட்டு வரணும். நம்ம அந்த மாதிரி செஞ்சால் தான் இன்னைக்கு அந்த பையன் எந்த வகையிலும் மைண்ட் டைவர்ட் ஆகாமல் ஒரு நல்ல ஒரு கட்டுப்பாடோட
ஒழிய இல்லைன்னா முடியாது. மொபைல் கொடுத்துறாதீங்க தயவு செய்து. குழந்தைங்க வரும்போது ஃபோன் கொடுக்காது, இது டிவி போட வேண்டாம். அதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ணுமோ பார்த்துக்கணும். குழந்தைங்க வந்துட்டா அவனுக்கு என்ன வேணுமோ ரொம்ப விழிப்பு வச்சுருங்க. இப்போ கரெக்டாக இந்த நேரத்தில் தான் நேற்று கேட்டேன். எல்லா பேரண்ட்ஸுக்கும் உங்களுக்கு சாட் போர்ட் கொடுத்துருப்போம். காலையில் 6 மணிக்கு எழுந்திரிக்கணும், 6:30க்குள்ளே ப்ரெஷ் பண்ணிக்கணும், அதே மாதிரி குளிக்கணும், அப்புறம் 9 மணிக்கு ஸ்கூல் வரணும், 9லேருந்து 3 மணி வரைக்கும் வந்துடணும். எல்லா பேரண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சிருக்கீங்கன்னா ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த சார்ட்ஸ் அனுப்பிச்சிருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணாலே போதும் தயவுசெய்து. அவ்வளோ நீட்டாக போட்டு விட்டுருக்கும். அந்த சான்ஸை ஃபாலோ பண்ணி வந்தீங்கனால அது வந்து எங்கேயோ. அதனால் இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய இன்புட் வந்து எப்பவுமே அந்த 10 வயசுக்குள்ள என்ன கொடுத்தாலும் அவங்க ஏற்றுவாங்க. அந்த மைண்டு, அந்த பிரெயின் அப்படியே இருக்கிற பிரெயின். அந்த 10 வயசுக்குள்ளே நீங்கள் ஃப்ரெஞ்சு, ஹிந்தி, கன்னடம், தெலுங்கு எந்த லாங்குவேஜ் கொடுத்து சொல்லி கொடுத்தாலும் ஏற்றுக்கும். அந்த 11 வயசு 12 வயசு மேலே போகும்போது தான் அவங்களோட மைண்ட் டைவர்ட் ஆகும். அதனால் இந்த 10 வயசுக்குள்ளே என்ன இன்புட் நம்ம கொடுக்க முடியுமோ அதை கொடுத்துட்டா போதும். அதுதான் பேஸ். வாழ்க்கையில் எதிர்காலம் வரக்கூடிய எதிர்காலத்தில் ஒரு நல்ல முறையில் எல்லா வகையிலையும் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னாக்க அந்த 10 வயசு வரையிலும் நீங்கள் தாய்மார்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் போகணும். அதுக்கு மேலே நம்ம ஸ்டாண்ட் பண்ணி விடுறோம் வாழ்க்கையில். அதனால் எதிர்காலத்தில் நிறைய நம்ம செய்ய வேண்டியது நிறைய. நான் அதனால தான் பார்த்தீங்கன்னா கூட நான் நாசாவுக்கு முன்னெல்லாம் வித்தியாசம் கூட்டிகிட்டு போவோம். 15 முறை ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கூட்டிகிட்டு போயிருக்கேன். இந்த ஃபஸ்ட் பேட்ச் ஃப்ரம் இந்தியா நம்ம வித்தியாசம் தான் கூட்டிகிட்டு போனோம். அதில் நீங்கள் கோயம்புத்தூரில் படித்த போட்டு நாசா விண்வெளி மையத்தில் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதில் ஈக்கோ டெவலப்மெண்ட் கேம்ப்லாம் நடத்திருக்கோம் ஃபாரஸ்ட்டில். அங்கே போய் அந்த பொண்ணுக்கு வந்து ஆவரேஜ் பொண்ணு தான் அந்த நேச்சர் இயற்கையை பார்த்து அந்த கேம்பில் இன்வால்மெண்ட் ஆகி நிறைய புக்ஸ்லாம் ஃபாரஸ்ட் பற்றி படித்து இன்றைக்கி ஐஎஃப்எஸ் முடிச்சு மகாராஷ்டிரா பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்றைக்கி நிறைய ஐஏஎஸ் மாணவர்கள் அந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லையும் சரி, அதே மாதிரி டிஎன்பிசியும் சரி. டிஎன்பிஎஸ்சி அந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம ஸ்கூலில் படித்த பசங்க 8 பேர் டிஎஸ்பியாகவும் 6 பேர் சப்டைட்டாகவும் செலக்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி முடியாத எதுவுமே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் பாசிபிள் இன் அவர் லைஃப், நத்திங் இஸ் இம்பாசிபிள் இஃப் யூ வாண்ட் டு. அதான் சொல்கிறேன். எல்லாமே ஒரு வேலை தான் இருக்குது. 2 பேரும் சேர்ந்து நாங்கள் கொடுக்குற அந்த ஹோம்ஒர்க் பார்த்தீங்கன்னா ரைட்டிங்ஸே இப்போ இல்லை, எல்லாமே கம்ப்யூட்டர் வந்ததுனால பிள்ளைங்க ஹேண்ட் ரைட்டிங்கே எல்லாமே போயிடும். அதனால தான் ஹேண்ட் ரைட்டிங் கொடுத்துருக்கோம். எல்லா சோர்ஸும் உங்களுக்கு கொடுத்து தான் உங்களுக்கு அனுப்புகிறோம். நீங்கள் வீட்டில் வளர்ந்த குழந்தைகளை கரெக்டாக போகணும். மீதி கவலையே பரவாயில்ல. எதிர்காலத்தில் நம்ம குழந்தைகள் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆரோக்கியமான, ஒழுக்கமான, நாட்டுக்கு தேவையான ஒரு நல்ல சிட்டிசனம் உண்மையிலேயே வர முடியும் என்று கூறிக்கொண்டு, இந்த பள்ளியில் நீங்கள் நிறைய பேர் பார்த்தாங்க கோயம்புத்தூர் போகலாம், அந்த எல்லோ ட்ரெயின் இருக்குது, அந்த ஸ்கூலுக்கு போகலாம், அங்கே ஒரு ஸ்கூல் நல்லா இருக்குது. தப்புங்க. நான் எல்லா ஸ்கூலுக்கும் போயிருக்கேன். நாங்கள் கொடுக்குற இந்த கோச்சிங் எங்கேயும் கிடையாது. இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு நினச்சிருக்குமே ஒழிய நம்மளுடைய டெவலப்மெண்ட், நம்மளுடைய ப்ரோக்ராம் கொடுக்குறது வந்து சத்தியமாக கோயம்புத்தூர் கிடையாது, எங்கேயும் கிடையாது. நம்ம லீக் குளோபல் ஸ்கூலில் அவங்க கொடுத்துருக்குங்கிறது நீங்கள் மறந்துமா எல்லா பேரண்ட்ஸுக்கும் தெரியும். நீங்கள் நம்ம இக்கரை அக்கறை நீங்கள் நினைக்க வேண்டாம். வாட் எவர் த திங்ஸ் யூ வாண்ட் டு டூ, வாட் எவர் திங்ஸ் யூ வாண்ட் இம்ப்ளிமெண்ட், டெஃபினெட்லி வில் டூ ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த ஃபேமிலி, வெல்ஃபேர் ஆஃப் த பேரண்ட்ஸ். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் திஸ் திங்ஸ். நம்ம இக்கரை அதனால அங்கே போனால் போய்ட்டு நினைக்காதீங்க. எல்லாத்த விட நானும் நிறைய ஸ்கூல் ஃபங்க்ஷன் போயிருக்கேன், நிறைய இடத்துல சீஃப் கெஸ்ட் இருக்காங்க. எத்தனை போனாலும் எந்த ப்ரோக்ராம் பார்த்தாலும் நம்ம ஸ்கூலில் குளோபல் ஸ்கூலில் இருக்கிற அந்த மோட்டிவேஷன், அந்த லாட் ஆஃப் திங்கிங் ஹேபிட்ஸ், ரீடிங் ஹேபிட்ஸ் எல்லா டெவலப்மெண்ட் கொடுக்குறது எங்கேயுமே கிடையாதுங்க. என்ன ஃபோக்கஸ் பார்க்கலாம், வெளியே ஃபோக்கஸ் போகிற பேருக்கு தான் போயிருக்கக்கூடிய நம்ம லோக்கல் விட்டுட்டு வெளியில் போகலாம், அங்கே போகலாம், இங்கே போகலாம், எல்லாம் தப்பு. அதனால் அந்த எண்ணத்தை விட்டுட்டு நாங்கள் கொடுக்குற அத்தனையுமே எங்கேயுமே கொடுக்க முடியாத ஒன்று செய்கிறோம். அதை நீங்கள் முறையில் நல்ல முறையில் பயன்படுத்த போதும் கேட்டுக்கொண்டு, நீங்கள் பேரண்ட்ஸ் எங்களுக்கு கொடுக்குற ஒத்துழைப்பு, அதனால தான் எங்களுடைய ஸ்கூல் நல்ல நேமோட எங்கள் பார்ட்னர் சிட்டிவர்ஸ் பார்ட்னர்லாம் அப்புறம் முசன் சார் அடிக்கடி சொல்லுவார், என்னப்பா உங்கள் ஸ்கூல் நல்ல அருமையாக ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, அருமையாக இருக்குன்னு சொல்லுவார். அந்த மாதிரி இன்றைக்கி எங்கள் பார்ட்னர்ஷிப் நம்ம ஸ்கூலை பாராட்டுற அளவுக்கு இன்றைக்கி நம்ம டெவலப் ஆகிருக்கோம்னாக்க ஒன்லி பிகாஸ் ஆஃப் த சப்போர்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ், த இன்வால்மெண்ட் ஆஃப் த டீச்சர்ஸ், எங்களுடைய ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் சரி, அதேமாதிரி ரோஷன் சில்ட்ரன்ஸ் வெட்டியும் சரி, எல்லாரும் இங்கேயே குடும்பமே இங்கே உட்காந்து பண்ணுறதுனால தான் இவ்வளோ ஒரு ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியுது. இவ்வளோ ப்ரோக்ராமையும் நாங்கள் ஒன்றா இருந்து நல்ல முறையில் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு. பேரண்ட்ஸ், அதனால தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் போடுறோம். என்னன்னாலும் எங்கள்கிட்ட பாசிட்டிவ் சொல்ல வேண்டாம், நெகட்டிவ் எதாக இருந்தாலும் யூ ஹாவ் அ ரைட் டு கம் அண்ட் டாக் டு அவர் பேரண்ட்ஸ். இது மட்டும் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு மனசு வச்சுக்கிட்டு இங்கே வந்தக்கூடிய நம்ம சீஃப் கெஸ்ட்டு ஒரு பெரிய டாக்டர் கோயம்புத்தூரில் டாக்டர் டென்டிஸ்ட்டு, அவங்களுடைய ஸ்பீச் அவங்களோட போது குழந்தைங்களுடைய டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ணுங்க.
அருமையாக இருந்தது. சின்ன குழந்தைங்க 2.5 வயசு பிள்ளைங்க, பிளே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 2.5 வயசு பிள்ளைங்க ஆட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அசூல் போயிடும். அவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்கிறது எல்லாமே நம்ம டீச்சர்ஸ் தான். இப்பவும் பார்க்க போகிறோம், ஆனுவல்ஸில் பார்க்க போகிறோம், நீங்கள் எல்லாருமே ரசிக்க போகிறோம். இப்போ எல்லாருமே அதுக்காக தான் நம்ம எல்லாரும் உட்காந்துருக்கோம். நம்ம என்ன டான்ஸ் நம்ம குழந்தைங்க ஆட போகிறான்னு பார்க்க போகிறோம். எல்லாருமே we have to enjoy the session. Thank you very much.